अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ स्वयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकम् प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् शमितोदयशङ्करादिगर्वः स्वबलादुद्धृतयादवप्रकाशः अवरोपितवान् श्रुतेरपार्तान् ननु रामावरजः स एष भूयः. அந்த பலராமனுடைய தம்பியான கண்ணனே மறுபடியும் ராமானுஜனா அவதரித்தார். இந்த ராமானுஜராக அவதரித்தார். ஏஷா அந்த தச்சப்தம் தான் இங்க ஏஷகா அந்த சப்தத்துக்கு அங்க சா அப்படின்றது இருக்கு. அது ஏஷகா நீங்க வார்த்தைக்கு காரணமாச்சு. அந்த கண்ணனே இங்க ராமானுஜனா அவதரித்தார். சமிதோதய சங்கராதி கர்வஹா அப்படின்னு மூன்று பத சமூகங்கள் இருக்குது. மூன்று குண விசேஷங்களை காட்டக்கூடியதா பாஷ்யக்காரருக்கு இருக்குது. அதுவே கண்ணனுக்கும் பொருந்தது. இது பாஷ்யக்காரருடைய ஸ்துதியினால முதல்ல பாஷ்யக்காரரை குறிக்கிறது. அது கண்ணனுடைய விற்த்தாந்தத்தையும் குறிக்கிறதுன்னு சொல்றோம். இல்லைன்னா மூன்று விசேஷங்கள் கண்ணனுடைய விற்த்தாந்தத்தை குறிக்கிறது. மூன்று விசேஷங்கள் கண்ணனுடைய விற்த்தாந்தத்தை குறிக்கொள்ளது. அப்படிப்பட்ட கண்ணனே இந்த பாஷ்யக்காரரா வந்தார் அப்படின்னா இந்த பாஷ்யக்காரருக்கும் அந்த மூணு பல சமூகங்களான அந்த சரித்திரங்களும் விசேஷங்களும் அது அந்த பல சமூகங்கள் இவரையும் குறிக்கிறது. ஆனா இப்ப நாம பாஷ்யக்காரர் தான் முதல்ல பார்த்துருக்கோம். யார முதல்ல சொன்னாலும் ஒன்றும் இல்லை. சமிதோதய சங்கராதி கர்வஹா அப்படின்றது. இப்போ இந்த பத சமூகங்கள் கண்ணன் எம்பெருமானுக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் புழ பொருத்த தீர்த்தன ஏத்தும் கீர்த்தனையேற்றும் ராமானுஜன் சேம வைத்தே அப்படின்னு. அப்படிப்பட்ட ராமானுஜன் கீர்த்தனான கண்ணனை ஏற்றக்கூடிய ராமானுஜன் எங்களுக்கு சேம வைக்கே அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாசுரத்துல என்னன்னா, பாணாசுரன் பெரிய சிவபக்தன். சிவன் யார் தன்னை பக்தி பண்ணாலும், சிவன் பிரம்மாவெல்லாம் யார் தன்னை பக்தி பண்ணாலும் உடனே வரத்தை கொடுத்துருவா. அதனால ஏற்படக்கூடிய அவத்தியத்தை அறியாம கொடுத்துருவா. அப்புறம் பெருமாள் அதை சரி பண்ணுவார். இருக்கட்டும். அந்த ரீதியில பாணாசுரனுக்கு நான் உனக்கு காவல் தெய்வமா இருக்கேன். அதாவது பக்தனுடைய பக்திக்கு மெச்சி நான் உனக்கு எப்பவும் காவல் காக்கிறேன் அப்படி. பாணாசுரன் என்ன பண்ணா, அதாவது கண்ணனுடைய பேரனான அனிருத்தன் பாணாசுரனுடைய பொண்ணு உஷைய கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சா. கண்ணனுடைய பேரனானதுனால இவனுக்கு கண்ணனுடைய பேரன் இது பண்ணதுனால தன்னுடைய பேரன் தான் அவனுக்கு ஏதோ கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. அனிருத்தனோட போர், அதுக்காக பெருமாள் போர் புரிந்தார். போர் புரிஞ்சுட்டு இவன் கொடுத்த வரப்படிக்கு வரத்தினுடைய படிக்கு எல்லாம் இவன் கொடுத்த வரத்தின் படிக்கு எல்லாமே நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட இவன் போர் புரிஞ்சான்.
இவன் சிவனுக்கு பூதகணங்கள்லாம் இருக்குது. அந்த பூதகணங்கள் எல்லாரும் சிவன் பக்கம் வந்து பானாசுர யுத்தத்தை கண்ணனோட போர் புரிஞ்சா. யார் அப்படின்னு சொன்னா கார்த்திகேயன். கார்த்திகேயன்னா சுப்பிரமணியன், விநாயகன் கரிமுகத்தான், அப்புறம் அக்னி தேவத்தை, வெப்பு மோடி அப்படின்னு மற்ற தேவதைகள்லாம் எல்லாரும் கண்ணனிடத்துல எல்லாம் பின் வாங்கிட்டார். உடனே இவன் என்ன பண்ணா, ஐயோ நான் வரம் கொடுத்துட்டேன், என்னை எப்படியானா நீ காப்பாற்றணும். இவனை காப்பாத்துறதுன்றது எப்படி? பானாசுரனை காப்பாற்றினதான் அழிக்காத விட்டாதான் இவங்க பானாசுரனை காப்பாற்றுறது ஆகும். நான் கொடுத்த வரத்தை படித்து நான் அவனை காப்பாற்றணும், அதனால நீ அவனை விட்டுடு, மூலவும் பூத்தானே நீ தான் ஆதி, அதனால உன்னுடைய திருவடியை சரணடைகிறேன் அப்படின்னு அடைஞ்சா அது கொடுத்தான். அதனால சமிதோதய சங்கராதி, சங்கரன்றது இந்த இடத்துல சிவன், அவனுடைய கர்வத்தை அடைக்கணும் எம்பெருமான். சங்கராதின்னு சொல்றதுல இந்த சங்கரனோட கூட பூதகணங்களா வந்தவாளை எடுத்துக்கலாம். இல்லைன்னா சங்கரன் முதலியவர்கள் அப்படின்னு சொன்னா பிரம்மேந்திரா, பிரம்மா இந்திரன் அவள்லாம். பிரம்ம என்ன பண்ணா, ஒரு சமயம் பசு கண்ணுலாம் மறைச்சுட்டார். ஆயர்பாடியில ஏதோ அவனுக்கு அந்த இது ஸ்தான விசேஷம் வந்ததுன்னா அவன் எல்லாம் கண்ணு மறைக்கிறது அந்த ஸ்தானம். அதுல பசு கண்ணுக்குட்டிலாம் மறைச்சிட்டார். மறைச்சுட்டாக்கா உடனே கண்ணன் என்ன பண்ணா, சாயங்காலம் ஆயர் சிறுமியர்லாம் அவ பசுக்களை ஓட்டிட்டு வீட்டுக்கு போனமே, அதுக்காக தானே மொத்தமா உருவெடுத்துட்டான். ஆனால் எல்லாமே அவ வீட்டுக்கு வீட்டு பசங்களும் போயாச்சு, ஆயர் சிறுவர்களும் சிறுவர்களும் போயாச்சு, பசு கண்ணுக்குட்டியெல்லாம் போயாச்சு. அப்புறம் நான்முகன் தான் பண்ணின தவறை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அந்த உண்மையான பசு கண்ணுக்குட்டி ஆயர் சிறுவர்கள்லாம் விட்டான். உடனே பெருமாள் என்ன பண்ணா, தன்னுடைய பல வாரா இவன் நிலத்தை உள்வாங்கிட்டு அது. அதனால நான்முகனை பிரம்மாவான மாதிரி. அதே மாதிரி இந்திரன் என்ன பண்ணா, 7 நாள் மழை பொழிஞ்சான் இந்த கோவர்தன மலை பூஜை பண்ணுச்சு. அப்போ பெருமாள் கோவர்தன மலையை எடுத்து அவன் பின்வாங்கும்படி பண்ணான். அதனால சங்கராதி ஆதி பதத்தினால பிரம்மேந்திர ருத்ராள் அப்படின்னு சொல்றமே, அந்த ருத்ரனா இருக்கிற சிவனை போக மீதி 2 பேரையும் சொல்லலாம், எடுத்துக்கலாம். அதனால சமிதோதய சங்கராதி கர்வஹா அப்படின்றது கண்ணன் எம்பெருமானுக்கு பொருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணன் எம்பெருமானுக்கும் பொருத்தமா இருக்கு. ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா, ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா அப்படி. ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷான்னா முன்னே சொன்னோம். அதான் இப்ப பாஷ்யக்காரர் விஷயமா சொல்லணும். பாஷ்யக்காரர் யாதவ பிரகாசர் இடத்துல திருப்புக்குழியில பாஷ்யம் இருக்குது. கப்பியாசம் அப்படின்ற ஸ்ருதிக்கு பெருமாளுடைய கண்ணை பத்தி வர்ணிக்கிறது. பிரம்மத்தினுடைய கண் எப்படி இருக்கும்னு, அது செவந்த கண் அப்படின்னு, செங்கண் அப்படின்னு கார்மேனி செங்கண்ணு ஆண்டாள் சொன்னாள். அந்த மாதிரி செங்கண் நான் வர்ணிக்கிட்டு அது கப்பியாசம்னா அந்த சுத்தி மேல சொல்லிட்டு போறது. இப்போ கப்பியாசம்னா கபி ஆசம், கபின்னா குரங்கு, ஆசம்னா அதனுடைய பிருஷ்டபாகம் இருக்குது செவந்து. அது போல கண்ண உடையவன் எம்பெருமான் அப்படின்னு நீச்சமான குரங்கனுடைய பிருஷ்டபாகம் போல பெருமாளுக்கு கண் இருக்குது அப்படின்னு யாதவ பிரகாசர் நீச்சோபமானம் சொல்லி என்ன. உடனே பாஷ்யக்காரர் என்ன பண்ணா அப்படின்னு சொன்ன, அது தாங்க முடியாம
அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தத்தை சொல்லி இது பண்ணார். என்ன அப்படின்னு சொன்னா, கஹான்னா ஜலம், அதை பருகிறது எது அப்படின்னு சொன்னா தாமரை மலர். தாமரை செடி, தாமரை கொடி எங்க இருக்கும்? நல்ல நீர் நிலையில இருக்கும். நிறைய நீர் இருந்ததுன்னா அதனுடைய தண்டு நீரை பருகி நல்லா வளப்பமா நல்லா தடியா இருக்கும். அப்படிப்பட்ட தண்டுல தாமரை மலர் வளருது. அந்த தாமரை எதனால அலறுறது? சூரியனால அலறுறது, மலர். இந்த விஷயத்தை சொல்லி, அதாவது ஜலத்தை பருகக்கூடிய தாமரை தண்டு, அதில் முளைக்கக்கூடிய தாமரை மொட்டு, அந்த தாமரை சூரிய கிரணங்கள்னால மலர்விக்கப்படுறது. அப்படிப்பட்ட மலர்ந்த கண்ணை போல, மலர்ந்த தாமரையை போல இருக்கக்கூடிய கண் அப்படின்னு அந்த கப்பியாசந்த சுத்திக்கு அர்த்தம் இவர் சொன்னார். அதாவது கம்பீராம்ப சமுத்பூத சூஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தள அமலாய தேக்ஷணா அப்படின்னு. அமலாய தேக்ஷணா, கம்பீராம்ப சமுத்பூதம், அந்த நல்ல அகாதமான இதுல நீர்நிலையில நன்னா சுமுஷ்டமா இருக்கிற நாளம் இருக்கிற தண்டு, அந்த தண்டுல உண்டாகக்கூடிய சம்பூதமான தாமரை மலர், அது எப்படி விகசிக்கிறது? ரவிகர விகசித்த, ரவிகரன் தான் சூரியன், ரவி கரம் சூரிய கிரணத்தினால விகசிக்கக்கூடிய புண்டரீக தலை. புண்டரீகம்ன்றது பொதுவா புண்டரீகம்ன்றது புண்டரீகம் சிதாம்போஜம் அப்படின்னு வெண்தாமரையை சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த புண்டரீக தளத்தை புண்டரீகம்னு சப்த பிரயோகம் பண்ணியிருந்தாலும் இங்க செந்தாமரையை தான் எடுத்துக்கணும். அமராதிகள்லாம் புண்டரீகம்ன்றது வெளுத்த தாமரையை சொல்லக்கூடியது, அப்படிதான் சொல்றது. ஆனா இது செந்தாமரையை எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட புண்டரீக தளம், புண்டரீகம்னா ரூடியா தாமரைன்னு வச்சுக்கலாம். வெண்தாமரைன்னு அப்படி பிரிச்சு சொல்லாம தாமரைன்னு சொன்னா வெண்தாமரைன்னு சொன்னாதான் வெண்தாமரை, இல்லைன்னா தாமரைன்னு சொன்னா செந்தாமரை தான். அதனால புண்டரீகம்ன்றது தாமரைன்னு வச்சுட்டு புண்டரீக தலை தாமரையினுடைய தளம். அத போல அமல ஆயதேக்ஷணா அப்படி இருக்கக்கூடிய திருக்கண்ணை உடையவன் ஈக்ஷணா அப்படின்னு ரொம்ப கம்பீரமான உரைய, ஆழமான உரைய வேதத்தினுடைய அர்த்தத்தை சொன்னார். இன்னும் பல வாரம் எங்கெங்க மாறுதலா யாதவ பிரகாசர் இப்படிதான் நீச்சமான உதாரணங்கள்லாம் சொல்ல தேவையில்ல. எம்பெருமான இந்த மாதிரி நல்ல அர்த்தத்தை சொல்லி அவரை திருத்தி கடைசியில் அவரை என்ன பண்ணார்? அவரை வைஷ்ணவராக்கி தன்னுடைய சிஷ்யராகவும் ஆக்கினார். சிஷ்யராக்கி சன்னியாசியாதான் அவர் ஏற்கனவே இந்த சன்னியாசி அத்வைத சன்னியாசி, அவரை வைஷ்ணவ சன்னியாசி ஆக்கி எதி தர்ம சமுச்சயம் அப்படின்னு சன்னியாசி ஆனதுனால சன்னியாசி தர்மத்தை அவரை பண்ணும்படி சொல்லி, அப்படிலாம் பேரறிவாளராக இருந்தா கூட இந்த மாதிரி பகவானுக்கு உபனிஷத் சொன்ன அர்த்தத்தை சொல்லத்தே அந்த குயிர்ச்சிகள்னாலே நேர் அர்த்தம் சொல்ல முடியாது, மாறுதலான அர்த்தம் நீச்சார்த்தங்கள்லாம் சொன்னவர். ஆனா இவருக்கு சிஷ்யராக்கி அவரை எதி தர்ம சமுச்சயம் பண்ணுன்னு சொல்லி நியமித்து அவர் பண்ணியிருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளோ
ஞானவானா இருக்கணும். எத்தி தர்ம சமுச்சயத்துல சன்னியாசிகளுடைய தர்மத்தை சொல்லச்சே அதை தெரிஞ்சிருக்கிட்டே அவர் அத்வைத சன்னியாசியா இதுக்கு முன்ன இருந்திருக்கார். அதனால இப்படி ஸ்வபலாத்து உத்ருத யாதவ பிரகாஷா, தன்னுடைய ஞானம் பக்தி, அதனால யாதவ பிரகாஷர் என்ன பண்ணார், சங்கர பாஸ்கர் எல்லாம் அழிச்சார், அவ சொன்னதெல்லாம் அர்த்தத்தெல்லாம் கண்டிச்சார். இவர் தனக்கு குருவா இருந்ததுனால இவரை உத்ருத்தம் பண்ண, இவருக்கு பெருமையை சேர்க்க, இவரை திருந்த பண்ணி இவருக்கு பெருமையை சேர்த்து வைத்தார். உத்ருத்தம் ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா. இது கண்ணன் எம்பெருமானுடைய விஷயத்துல இதை சொல்லணும். கண்ணன் எம்பெருமான் என்ன பண்ணா அப்படின்னா, யாதவ குலம் இருக்க, அந்த யாதவ குலம் யாதவ குலத்தை கம்சன் அடக்கி ஆண்டு அப்படிலாம் பண்ணான். அதனால யாதவ குலம் விளங்காம இருந்தது. அந்த கம்சனை நிரசிச்சு தன்னுடைய பலத்தினால அந்த யாதவ குலத்துக்கு யாதவன் அந்த யாதவ இனத்துக்கு வளர்ச்சிக்கு அவன் ஊட்டம் தந்தான். கம்சன் ஆட்சியில அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அந்த கம்சனை பெருமாள் கொன்னு யாதவாள்லாம் புனர்ஜன்மம் எடுத்தா போல விளங்கினார்கள். அதனால ஸ்வபலாத்து உத்ருத யாதவ பிரகாஷம். இந்த இடத்துல கண்ணன் கம்சனை கொன்றது தன்னுடைய பலத்தினாலேயே கொன்றான். யாரும் படையெல்லாம் இல்லை. வாறு கடா வருவியான மாமலையின் மறுப்பிணை குவடு துருட்டி ஊர் ஒழ்த்தின் பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்னு சூழ் பரன் மேல் போர் கடாவசுரர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்தா சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்குன்னூரின் திருச்சிற்றாரங்கள் செல் சார்வே அப்படின்ற இதுல அந்த மல்யுத்த யானையெல்லாம் கோலையாப்பட யானையெல்லாம் வச்சிருந்தா. அந்த பாகன் அழிச்சு, அந்த யானையை அழிச்சு, அதுக்கப்புறம் மல்யுத்த வீராளை அழிச்சு, அதுக்கப்புறம் பரன் மேல போய் கம்சனை கொன்றா அப்படின்னு எல்லாம் தானே பண்ணான். ஸ்வபலாத் அப்படின்னு அந்த பதங்கள்லாம் எப்படி சுவாமி தேசிகன் ஒண்ணு கூட குறையாத ரெண்டு பேருக்கும் புரியுற மாதிரி தான், ரெண்டு பேருக்கும் பொருந்துற மாதிரி போட்டிருக்காருன்றதுக்காக. அவரோபிதவான் சுதேஹே அபார்த்தான், அவரோபிதவான் சுதேஹே அபார்த்தான், ஸ்ருதேஹே அபார்த்தான் அவரோபிதவான் அப்படின்னு சொல்லி. அதாவது பாஷ்யக்காரர் தான் முதல்ல சொல்றோம். அதனால பாஷ்யக்காரர் ஸ்ருதேஹே அபார்த்தான், ஸ்ருதிக்கு அபார்த்தங்களை சொன்னாலே அதெல்லாம் அதனால ஸ்ருதிக்கு அபார்த்தங்களை நீக்கி, அதாவது புதுசுகள்ல ஒரு சங்கரர் ஸ்ரீபாஷ்யாதிகள்லையும் பண்ணியிருக்கார், தனிப்பட்டு தசோபனிஷத் வியாக்கியானமும் பண்ணிருக்கார். அத்வைத பரமா, அதாவது அபார்த்தமா. அதனால இவர் பாஷ்யக்காரர் என்ன பண்ணார், ஸ்ருதியினுடைய அபார்த்தங்கள்லாம் ஸ்ருதி வேதம் புதுபிஷ அதெல்லாம் வேதார்த்த சங்கிரகம் அப்படின்ற இதுல அந்த அபார்த்தங்கள் எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கோ, எந்தெந்த ஸ்ருதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கோ, உபனிஷத் வாக்கியங்களுக்கு
அதெல்லாம் கலைஞ்செடுத்தார் வேதார்த்த சங்கிரகத்துல. அதனால ஸ்ருதேகே அபார்த்தான் அவரோபித்தவான், ஸ்ருதிகளுடைய அபார்த்தத்துல போக்கடித்தார் அப்படின்றது பாஷ்யக்கார விஷயத்தை. கண்ணன் எம்பெருமான் விஷயத்துல ஸ்ருதி அப்படின்னு சொன்னா இங்க ஸ்ருதின்றது காது. ஸ்ருதின்றது கண்ணன் எம்பெருமான் விஷயத்துல காதுகளுக்கு ஸ்ருதேகே. அபார்த்தான் அவரோபித்தவான், பார்த்தன் அப்படின்னு சொன்னா அர்ஜுனன், பார்த்தான் அப்படின்றதுனால அர்ஜுன கோஷ்டியான பாண்டவர்கள், அபார்த்தான்னா அர்ஜுன கோஷ்டி இல்லாத கௌரவர்கள் துரியோதனாதிகள். அதனால அபார்த்தான் அவரோபித்தவான், அந்த அர்ஜுன கோஷ்டி இல்லாத இருக்கக்கூடிய அபார்த்தான் பார்த்த கோஷ்டி இல்லாத இருக்கக்கூடிய கௌரவர்கள் முதலியவர்களே அப்படியே அவரோபித்தவான். அவள்லாம் ஸ்ருதேகே அவரோபித்தவான், காதுக்கு கூட இனிமேட்டு அவ பேர்லாம் வெளியில தெரியாதபடிக்கு. ஏன்னா அவ புகழ் இல்லாதவாள், அவ மறிச்ச உடனேவே அவளுடைய புகழும் போயிடும். அதுக்கப்புறம் யாரும் அவன் புகழ சொல்லவும் மாட்டான், அவனுடைய பெருமையை சொல்லவும் மாட்டான். இது உங்களுடைய காதுக்கே அப்போ செவிப்படவே படாது. அதான் ஸ்ருதேகே அவரோபித்தவான், அபார்த்தானா இருக்கக்கூடிய கௌரவாதிகளை அழிச்சு அவ மறுபடியும் அவ புகழ், அதாவது அவளுடைய சரித்திரமே காதுல விழாதபடிக்கு, அவளுடைய புகழ் காதுல விழாதபடிக்கு அப்படியே செய்தவன் கண்ணன் என்பருமான் அப்படின்னு இதுல இதுக்கு மேல் ஸ்லோகத்துல பகுஸ்ருத சம்பவம் ஸ்ருதி நாம், ஸ்ருதிகள் பல, ஸ்ருதிகளுடைய என்ன புகழும் பல. அப்படி இருக்குச்சே இந்த இடத்துல ஸ்ருதேகே அப்படின்னு ஏகவச்சனை சொல்றார். அங்க ஸ்ருதீனாம் பகுஸ்ருத அபகுஸ்ருத சம்பவம் அப்படின்னு பகுவச்சனை சொல்றீங்க மேல சொல்ல போறேன். ஆனா இந்த இடத்துல ஏகவச்சனத்துல ஸ்ருதேகே அப்படின்னு சொல்றேன். ஸ்ருதின்றது ஸ்ரீலிங்கம். அதனால என்ன ஆறுது, இதுல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறதுனால ஒரு ஸ்திரீயின் பொருட்டு, அதாவது திரௌபதியின் பொருட்டு அபார்த்தான் பார்த்தன் இல்லாதவர்களை, பார்த்தவனோட கூட இல்லாதவாளை, அர்ஜுன கோஷ்டி இல்லாதவாளை கொன்றான் அப்படின்னு இருக்கு. அது இங்க துவனிக்கிறது. அதாவது திரௌபதியை மானபங்கம் பண்ணினதுனால தானே அந்த கௌரவர்கள்லாம் கொன்றான். அது மாத்திரம் இல்லை, அப்படி மானபங்கம் பண்ணிட்டு வாய் மூன்று இருந்த பீஷ்ம துரோணாதிகள்லாம் இருந்தாலே அவளையும் கொன்றான். ஆனா அப்போ பார்த்த கோஷ்டிலாம் இருந்ததே, அவளை என்ன பண்ணா அப்படின்னா அவனையும் தானே ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லை. அந்த திரௌபதிக்கு அவளை ஒழிச்சுட்டான்னா அவ மாங்கல்ய பாக்கியம் போயிடும். அதனால அப்பார்த்தனை மாத்திரம்தான், பார்த்த கோஷ்டி இல்லாதவளை மாத்திரம்தான் அவன் இது பண்ணான், பார்த்த கோஷ்டியை விட்டுட்டான். அப்படின்ற இந்த நயம் அங்க தெரியுது, சூக்ஷ்மம் தெரியுது அந்த ஏகவச்சனத்தினால. அதனால அந்த பார்த்த கோஷ்டியா இருக்கக்கூடிய பாண்டவர்களை தவிர, பஞ்ச பாண்டவர்களை தவிர மற்ற எல்லாரையும் ஒழித்தான்னு அர்த்தம்.
ஏன்னா கௌரவாதிகளை ஒழித்தான்னு சொல்ல, பார்த்தன் இல்லாதவர்களை ஒழித்தான் அப்படின்னு. அதனால இவாளெல்லாமும் பீஷ்ம துரோணாதிகளை கூட இது பண்ணிட்டான். இப்படி கண்ணன் எம்பெருமானுடைய சரித்திரம் அவரோபித்தவான் சுதேகே அபார்த்தான். நனு ராமாவரஜா சயேஷ பூயா. அந்த கண்ணனே மறுபடியும் இந்த ராமானுஜனா அவதரித்தார் அல்லவோ அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. இதனால என்னன்னா, இப்படி கண்ணன் எப்படி சங்கராதிக கர்வம், இவர் சங்கர முதலிய பட்சத்தை மதத்தை கண்டித்தார் இவருக்கு. அவன் சங்கரன் சிவன் முதலிய பிரம்மேந்திர ருத்ராதிகளை கண்டித்தான்னு தெரியும். அதாவது இந்த இவாதானே இப்போ இதுவாரா, இவாளும் பிரம்மமான சங்க பிரம்மாவன் இடத்துல வருது, ருத்ரன் இடத்துல வருது. ஓரளவுக்கு இந்திரன் இடத்துல மாமுபாஸ்வா அப்படின்னு இந்திரன் சொல்றான். அது எந்த இந்திரன் அப்படின்னா இந்திரன் உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி அப்படின்னு வருது. அதனால இந்த உபாசன விஷயமா, அதாவது பிரம்ம விஷயமா சங்கிக்கக்கூடிய 2 பேர் பிரதானமா, சங்கரனும் பிரம்மாவும். ஓரளவு ஒரு வித்தியில, பிரசர்த்தன வித்தியில இவன் இந்திரன் பிரஸ்தாபம் வருது. அதனால இவாளுடைய கர்வத்தெல்லாம் அவன் அடக்கினான். இப்படி சங்கராதிகள்லாம், சங்கரர் முதலியவெல்லாம் பண்ண அபார்த்தங்கள் சொல்லி அவன் தனக்கு சமமா இருக்கக்கூடிய பிரம்ம சங்கையை உண்டு பண்ணக்கூடிய வாழ் இருக்காளே, அவளுடைய கர்வத்தை அடக்கி தான் தான் பரபிரம்மம், அவள்லாம் அவரமானவாள்னு பெருமாள் ஸ்தாபித்தான் கண்ணன். இவர் பிரம்மத்துக்கு அபார்த்தத்தை சொல்லி குணங்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, விபூதி இல்லை அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கழிச்சவர் இவர். அதனால கண்ணன் ஒரு விதமா பிரம்மத்தை ஸ்தாபிச்சான் தான் தான்னு, மற்ற தெய்வங்கள்லாம் இல்லைன்னு. இவர் அந்த பிரம்மத்துக்கு உண்டான குணாதிசயங்கள்லாம் தப்பா சொன்னதை கண்டிச்சு பிரம்மத்துக்கு உண்டான குணாதிசயங்கள்லாம் ஸ்தாபிச்சார். அதே போல தன்னுடைய மகிமையினால யார் திருந்துறாளோ அவளை, அதாவது யாதவ பிரகாசரை உத்தரிப்பிச்சார். பெருமாள் என்ன பண்ணா, எது குலத்தை, யாதவ குலத்தை உத்தரிப்பிச்சான், தன்னுடைய குலத்தை உத்தரிப்பிச்சான், அதே மாதிரி வைஷ்ணவனா யார் ஆவாளோ அவளை வைஷ்ணவனாக்கி இவர் உத்தரிப்பிச்சார். யாதவ பிரகாசரை வைஷ்ணவனாக்கி உத்தரிப்பார். அதுதானே வைஷ்ணவ குலம் தானே உயர்ந்தது. அதனால கண்ணன் தான் அவதரித்து கொடுத்தார். அதே போல கண்ணன் அதாவது ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைச்ச மொத்த பேரையும் கொண்டு குடித்தான், அழித்தான். ஆனா அந்த பெண்ணுக்கு அவசியாபேட்சிதமா இருக்கக்கூடிய பர்த்தாக்களை விட்டான். அதே போலதான் பாஷ்யக்காரரும் ஸ்ருதியில சொன்ன தப்பார்த்தங்களை தான் வேதார்த்த சங்கிரகம் மூலமா கண்டிச்சாரே தவிர புதுசா ஒரு தசோபனிஷத்துக்கும் பாஷ்யம் பண்ணல. அதாவது அந்த பெண்ணுக்கு அவசியாபேட்சிதமா இருக்கக்கூடிய பர்த்தாக்கள், அதாவது அந்த பெண்ணுக்கு
சரியா இருக்கக்கூடியவாளை, நாயகனா இருக்கக்கூடியவாளை அப்படியே விட்டார். தீங்கு இழைத்தவாளை இது பண்ணார். அதே மாதிரி சங்கரர் பண்ணின தசோபனிஷத்து வியாக்கியானத்தை சரியா இருக்கிற அம்சத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டார். ஏன்னா அது சரியா இருக்குது. அது அபார்த்தம் எங்க இருக்குதோ அதை மாத்திரம் வேதார்த்த சங்கரத்துல கலைஞ்சார். கண்ணனை போல இங்கேயும் கண்ணன் அந்த பெண்ணுக்கு, திரௌபதிக்கு நாயகர்களா இருக்கக்கூடிய பாண்டவாளை விட்டான், மற்றவாளை கொண்டு குடிச்சான், தப்பு பண்ணவாளை. அதே மாதிரி அபார்த்தத்தை மாத்திரம் இவர் கலைஞ்சார். இப்படி இந்த ஒற்றுமைகள் இருக்கிறதுனால அந்த கண்ணன் எம்பெருமானே பாஷ்யக்காரரை அவதரிச்சான் அந்த குணாதிசயங்கள் கொண்டு. இப்போ ஸ்பஷ்டமா சொல்லலன்னு ஏற்கனவே இருக்குது. சாட்சா நாராயணோ தேவா குத்துவமத்திமே அந்த ரீதியிலே போகுது. அதனால பஞ்சாயுதங்கள் போல பஞ்சாயுதங்கள் கண்ணனே இங்க அவதரித்தான். கண்ணனுடைய குணாதிசயம் மொத்தம் இங்க வந்துருக்கு. பெருமாள் எப்படியும் ஆச்சாரியனுடைய கனவுல இருக்கான். அதனால கண்ணன் பெருமானுடைய அவதாரம் ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படி ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட சமிதோதய சங்கராதிகர்வः ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாசः அவரோபிதவான் சுதேரபார்த்தான் நனு ராமாவரஜஸ்வயேஷ பூஜः கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வாதித்புஜரோபங்க பஞ்சாங்க பராக்கிரமா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்ரீரம் ஜெயதாம்புவி श्रीरामानुज सिद्धांत तारण दुरंधरः हरिवंशनगोपाख्ये वीन्द्रो जयताद्भुवि श्रीरंगपूर्व षडजित्यधीशान पदाश्रयं श्रीवत्सवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.